We are reading sole trading concern. Last class, what is sole trader? We saw what is sole trader. What are the characteristics of sole trader? Sole trader நான் திரும்ப சொல்றேன். Introduce one character. தன்னோட சொந்த முதல்ல போடுறான். Use his own skill. தன்னோட சொந்த திறமையை பயன்படுத்துறான். Use his own intelligence. தன்னோட சொந்த அறிவை பயன்படுத்துறான். பயன்படுத்தி gets all the reward from his business. அந்த நிறுவனத்திலிருந்து அந்த வியாபாரம் கிடைக்கக்கூடிய அனைத்து வெகுமதிகளையும் அவன் தான் பெறலாம். அதான் சோல் ட்ரேடிங் பிசினஸ். இன்னைக்கு அட்வான்டேஜஸ் ஆஃப் சோல் ட்ரேடிங் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். அட்வான்டேஜஸ் நன்மைகள், டிஸ்அட்வான்டேஜஸ் குறைபாடுகள். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றாங்க? ஈஸி ஃபார்மேஷன். இதை அமைப்பது எளிது. ஈஸி ஃபார்மேஷன், அமைப்பது எளிது சொல்றாங்க. நோ லீகல் ஃபார்மாலிட்டிஸ் ஆர் ரெக்வயர்ட் டு initiate a sole trading concern. No legal formalities are required. எந்த விதமான சட்ட சடங்குகளும் தேவையில்லை. எதற்கு? to initiate அமைப்பதற்கு எதை? a sole trading concern. No legal formalities are required to initiate sole trading concern. over. தனியார் வணிகத்தை அமைப்பதற்கு எந்த விதமான சட்ட சடங்குகளும் பின்பற்ற வேண்டியது இல்லை. ஒரு முயற்சி. Any person capable of entering into a contract, any person capable of entering into a contract can start it. தகுதி வாய்ந்த எவர் ஒருவரும், ஒப்பந்தத்தில் ஈடுபடக்கூடிய தகுதி வாய்ந்த எவர் ஒருவரும் can start a business, இந்த வணிகத்தை தொடங்கலாம். அதான் சொல்றாங்க. Any person capable of entering into contract, ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபடக்கூடிய தகுதி வாய்ந்த எந்த ஒரு நபரும் can start it, இந்த தொழிலை தொடங்கலாம், தனியார் வணிகத்தை தொடங்கலாம். provided starting provided he has the necessary resources for it, அந்த வணிகத்துக்கு தேவையான அனைத்து வளங்களையும் வழங்கலாம். என்ன சொல்றாங்க? இதை தொடங்குவதற்கு எந்த விதமான சட்ட லீகல் ஃபார்மாலிட்டிஸ் கிடையாது. any person capable of entering into a contract, ஒரு ஒப்பந்தத்தை ஈடுபடக்கூடிய தகுதி வாய்ந்த எந்த ஒரு நபரும், தகுதி இல்லாத நபர் யாரா? இன்சால்மெண்ட் ஆனவை, இன்சானிட்டி, பித்து பிடிச்ச இவ்வளவு தகுதி எங்க போகும்? அப்ப capable persons enter into a contract to start it and provided he has necessary resources for it, provided he has necessary resources for it, அவங்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து வளங்களையும் இந்த வணிகத்திற்கு அவங்க வழங்கலாம். இன்சென்டிவ் டு ஒர்க் ஹார்ட், இன்சென்டிவ் டு ஒர்க் ஹார்ட், கடின உழைப்புக்கு ஏற்ற ஊதியம். இன்சென்டிவ் டு ஒர்க் ஹார்ட், கடின உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் சொல்றாங்க. there is a direct relationship with effort and reward. திறமைக்கும் வெகுமதிக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. திறமைக்கு வெகுமதிக்கும் நேரடி தொடர்பு. there is a direct relationship between the reward and hard work சொல்றாங்க. there is a direct relationship between effort and reward. effort நால கடின உழைப்பு, திறமையும் இருக்கும். அப்ப திறமைக்கு வெகுமதி என்ன? நீ கடினமா உழைத்தால் அதிக அளவு லாபம் கிடைக்கும். அப்ப உழைப்புக்கும் லாபத்துக்கும் அங்க நேரடி தொடர்பு இருக்கு. அதுதான் சொல்றாங்க. there is a direct relationship between effort and reward. the fact that the entire profit can be taken by himself without sharing anybody. கிடைக்கக்கூடிய லாபம் முழுவதும் அவரே எடுத்துக்கொள்ளலாம். without sharing anybody. வேறொருவரோடு அந்த லாபத்தை அவர் பகிர்ந்து கொள்ள தேவையே கிடையாது. anybody else includes him to work ceaselessly. sharing with anybody else induces him to work ceaselessly. தடையில்லாமல். அப்ப அதெல்லாம் நமக்குதான். அப்ப induces him, அதை அவனுக்கு உற்சாகப்படுத்துகிறது. கடினமா ceaselessly work. நீ இப்ப ஓய்வு இல்லாம உழைப்பா, உழைக்கிறதுக்கு ஏற்றாப்ப லாபம் கிடைக்கிறதா அப்படின்னு அவன் உழைச்சிக்கிட்டே இருக்கிறான். கிடைக்கக்கூடிய லாபத்தை பெற்றுக்கிட்டே இருக்கான். அதான் ஃபர்ஸ்ட்ல என்ன பேசுனா, there is a relationship between effort and reward. அதான் சொல்றாரு. அதோட சொல்றாரு direct relationship, நேரடி தொடர்பு. உழைப்புக்கும் வெகுமதிக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. வரக்கூடிய லாபம் முழுவதையும் வெளியே எடுத்துக்கிறான். இதை வேற ஒருத்தருக்கு பங்கு கொடுக்க வேண்டியது கிடையாது. இது எது வரக்கூடிய லாபம் முழுவதும் அவரே எடுக்கிறது. induces him to work ceaselessly. அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. வேலையில எந்த தொழில் இல்லாமல் தீவிரமும் உழைப்பதற்கு அது ஒரு தூண்டுகோலாக நமக்கு இருக்கு. தேவை ஸ்மால் கேபிட்டல் சொல்றேன்.
வெக்கப்படாதே போதும். அதான் சொல்றாங்க ஸ்மால் கேபிட்டல் இஸ் an important as well as specific advantages of sole proprietorship. சோல் ப்ரோப்ரைட்டர்ஷிப்ல இருக்கக்கூடிய முக்கியமான நன்மை என்னன்னா குறைந்த அளவு முதல். கொஞ்சம் முதல் இருக்கா நீ ஒரு கடை தொடங்கிடலாம். அதான் சொல்றாங்க சோல் ப்ரோப்ரைட்டர் கேன் ஸ்டார்ட் பிசினஸ் வித் ஸ்மால் கேபிட்டல். தனியார் நீங்கள் குறைந்த அளவு முதல் தொகையை வைத்து ஒரு வணிகத்தை தொடங்கி விடலாம். அடுத்தது கிரெடிட் ஸ்டாண்டிங், கடன் வாங்கும் தன்மை, கடன் தன்மை சொல்றாங்க. Since his private properties are held able for satisfying business debts, he can get more financial assistance from others. போன கேரக்டரிஸ்டிக் என்ன சொன்னாங்க? அன்லிமிட்டட் லிபிலிட்டி சொன்னாங்க. அன்லிமிட்டட் லிபிலிட்டி என்ன? His business assets are not sufficient to settle his business debt. He is able to pay his personal property. நிறுவன கடனை எதிர்ப்பதற்கு பொதுவான சொத்துக்கள் நிறுவனத்தில் இல்லை என்றால் தன்னுடைய சொந்த சொத்துக்களையும் இழக்க நேரிடும். அங்கு ஒரு நன்மையை நீங்க சொல்லலாம். எப்படா அவனுக்கு வேணுங்கிற கடன் கொடுப்பையா? அவன் கடையில சொத்து இல்லைன்னா அவன் வீட்டுல போயிட்டு அவனுக்கு வேணுங்கிற சொத்து இருக்கியா அதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாயா? அதனால தேவையான அளவுக்கு கடன் பெறக்கூடிய தகுதி இவருக்கு கிடைக்குது. இதனால வணிக சொத்து மட்டும் இல்லாமல் தன்னுடைய பிரைவேட் அசட்டை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதால் கடன் கொடுக்கிறவன் எளிதாக இவருக்கு கடன் கொடுக்கிறான். அதான் சொல்றாங்க கிரெடிட் ஸ்டாண்டிங். Since his private properties are held liable for satisfying business debts, வணிக கடன்களை தீர்ப்பதற்கு அவனுடைய சொந்த பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதால் he can get அவனால் பெற முடிகிறது more financial assistance from others. பிறரிடமிருந்து அதிக அளவு நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கடன் வாங்க இவனால் முடியாது. அடுத்தது பர்சனல் கண்ட்ரோல் வித் த கஸ்டமர்ஸ், பர்சனல் கான்டாக்ட் வித் த கஸ்டமர். நான் கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளரோடு நேரடி தொடர்பு, வாடிக்கையாளரோடு நேரடி தொடர்பு சொல்றாங்க. Since sole proprietor knows each and every customer individually. நான் கடை வச்சிருக்கிறேன், என் கடைக்கு யார் யார் வராங்களோ அவங்களை பற்றி அனைத்து விவரங்களும் எனக்கு தெரியும். அதை தான் சொல்றேன். Since sole proprietor knows each and every customer individually. வரக்கூடிய வாடிக்கையாளரை ஒவ்வொருவரும் தனித்தனியாக அவர் தெரிந்து வைத்திருப்பதால் he can supply goods according to the taste. அப்ப he can supply goods பொருளை கொடுக்குறாங்க according to the taste. அவர்களுக்கு எந்த பொருள் தேவை என்று தெரிந்து வைத்துக் கொண்டு அவர்களுக்கு தேவையான பொருட்களை கொடுக்குறாங்க. அதான் சொல்றேன். அண்ட் ப்ரிஃபரன்ஸ், அவங்களுக்கு தேவை என்ன, அவங்களுடைய விருப்பம் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் கொடுக்குறாங்க. Thus he can cultivate personal relationship with the customers. இதன் மூலமாக வாடிக்கையாளருடன் ஒரு தனிப்பட்ட உறவு முறையை ஏற்படுத்திக் கொள்கிறார். அதான் thus he can cultivate personal relationship with the customers. அடுத்தது flexibility, flexible சொல்லுவாங்க, பேசும்போது சொல்லுவாங்க நீலாம் ஃப்ளெக்சிபிளா இருக்கீங்க. ஃப்ளெக்சிபிளா விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பாங்க, நெகிழ்வு தன்மை. நான் சொல்லுவேன் இன்னைக்கு நான் ஒரு கடை நடத்துறேன், என் கடை பக்கத்தில் ஒரு போட்டியில் ஒரு கடை வந்துச்சு, நான் ஒரு வெளியே கடை வச்சிருக்கேன், பக்கத்தில் ஒரு வெளியே கடை வந்துருக்கான், புதுசு வந்து எல்லாருமே அங்கேயே போய் குடிக்கிறேன். எனக்கு வியாபாரம் தெரியல, உடனே நான் என்ன செய்ய முடியும்? என்னுடைய கடையை மாற்றிக்கொள்ள முடியும். மாற்றத்துக்கு திறன் ஃப்ளெக்சிபிள்னா மாற்றத்துக்கு திறந்தாலும் மாற்றிக்கொள்ளுதல். இன்னைக்கு வெளியே கடை வச்சிருக்கவே நாளைக்கு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை இருக்கு, அது போடலையா வேற ஒரு கடையை வச்சுக்கலாம். அதான் ஃப்ளெக்சிபிலிட்டி. தமிழில் சொல்ற நெகிழ்வு தன்மைங்க சொல்றாங்க. The sole trader can easily adjust himself to the changing requirements of his business. Adjust himself in the changing requirements of the business. வணிகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை எளிதாகவே அவர் சரி செய்து கொள்ள முடியும். அதான் இப்போ சொன்னேன், கடை உடலையா நாளைக்கு வேற ஒரு கடையை வச்சுக்கலாம், அந்த கடையை உடலையா இன்னொரு கடையை வச்சுக்கலாம். அதெல்லாம் நெகிழ்வு தன்மை, மாற்றத்திற்கு உட்பட்டது. These are the advantages. பார்த்தீங்கன்னா என்னென்ன? First is information, second incentive to hard work, third on credit standing, personal contact with the customers, flexibility. நடந்தது கொஞ்சம் கொஞ்சம் அன்னைக்கு படிக்க தொடங்குங்க, அப்பதான் புரியும். ரொம்ப பேர் வீடியோ பார்க்காம இருக்கீங்க, வீடியோ பார்க்காம பாருங்க, திரும்ப திரும்ப போட்டு பாருங்க, எளிமையா புரியும். அடுத்தது டிஸ்அட்வான்டேஜ். நன்மைகள் தான் என்ன இருக்கும், தீமையும் இருக்கும். அப்ப தீமை ஃபர்ஸ்ட் ஒன் லிமிட்டட் கேபிட்டல். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? ஸ்மால் கேபிட்டல். அங்க கடத்தொடங்கவே குறைந்த முதல் போதுங்க. இங்க என்ன சொல்றான்? வரையறு முதல், லிமிட்டட். அவ்வளவுதான் அவனால் முதல் போட முடியும். அப்ப முதல் குறைவா போடும்போது அவன் வியாபாரத்தை பெருசா நடத்த
the capital is contributed by one individual only, அங்க தனிப்பட்ட ஒரு ஆள் தான் முதல் போடுறாரு. Business operations have necessarily to be on a limited scale. ஒரு ஆள் தான் முதல் போடுறான். அப்ப வணிகம் எப்படி இருக்குன்னா ஒரு குறைந்த அளவு நடவடிக்கைகள் தான் ஈடுபட முடியும், அதிக பண்ண முடியாது. அவன்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அந்த பணத்தின் அளவுக்கு தான் அவன் வியாபாரத்தை நடத்த முடியும். அதான் சொல்றேன். Since the capital is contributed by individual only, business operations have necessarily to be on a limited scale. வியாபாரத்தையும் அவன் போட்ட முதல் லெவலில் தான் நடத்த முடியும். அடுத்தது லிமிட்டட் மேனேஜிங் ஸ்கில், வரையறுக்கப்பட்ட மேலாண்மை திறன். ஒரு ஆள் தான் மேலாண்மை செய்யணும். அவன்கிட்ட எவ்வளோ அறிவு இருக்கோ அந்த அறிவின் அடிப்படையில் தான் அவன்கிட்ட இருக்கக்கூடிய திறமையின் அடிப்படையில் தான் அதை மேலாண்மை செய்ய முடியும். அதை சொல்ல சிங்கிள் பர்சன்ஸ் இன்டெலிஜென்ஸ், தனி நபரின் அறிவு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் அனுபவமும் may not help you beyond a certain stage. கொஞ்ச நாளைக்கு தான் அவன் அறிவு பயன்படும், கொஞ்ச நாளைக்கு தான் அவனுடைய அனுபவம் பயன்படும், அதற்கு மேல் அதை பயன்படுத்த முடியாது. certain stage, சில சூழலுக்கு பிறகு அதை பயன்படுத்தவே முடியாது. அதான் single person's intelligence and experience may not help him beyond a certain stage, since he has to focus on each and every activity. His managerial ability is bound to be limited. Since he has to focus on each and every activity, அந்த வணிகத்தில் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் தன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டிய சூழல் இருப்பதால் his managerial ability, அவனுடைய மேலாண்மை திறன் is bound to be limited, குறைந்த அளவிலேயே இருக்கிறது. எல்லாத்தையும் பார்க்கணும். எல்லாத்தையும் பார்க்கும்போது இவன்கிட்ட எவ்வளோ அறிவு இருக்குது, இவன்கிட்ட எவ்வளோ அனுபவம் இருக்குது, அந்த லெவலுக்கு தான் அவன் என்ன பார்ப்பான். அப்போ எல்லாத்தையும் அவனால் பார்க்கணும்னா அவன்கிட்ட எல்லாமே பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா he has limited managerial skill, அவன் குறைந்த அளவு மேலாண்மை திறனையை பெற்றுள்ளான். அடுத்தது அன்இன்டெலிஜென்ட், வரையறுக்கப்பட்டது. ஏற்கனவே என்ன சொன்ன கேரக்டர் சொன்னான், நிறுவன கடன்களை தீர்ப்பதற்கு போதுமான சொத்துக்கள் இல்லைன்னா சொந்த சொத்தை இழப்பாங்க. அதை ஒரு குறைபாடு அங்கே சொல்றாங்க. அதான் அன்லிமிட்டட் லியபிலிட்டி, வரையறுப்பு. The creditors have the right. Creditors, who is creditor? நம்ம வியாபாரம் பண்றோம், நம்ம கிட்ட கடன் வாங்கினவங்க பேர் டெப்டார்னு பேர். டெப்டார், நான் கடன் கொடுக்குறோம், நம்ம கிட்ட வாங்கினவங்க பேர் டெப்டார். நமக்கு கடன் கொடுக்குறானா இல்லையா, அவன் கிரெடிட்டார், கடன் இருப்போம். அதான் இங்க சொல்றோம். The creditors have the right. கடனீட்டாளர்களுக்கு உரிமை இருக்குதான். எதற்கு? To recover the dues even from the personal property of the proprietor. நிறுவன கடனை தீர்ப்பதற்கு போதுமான சொத்துக்கள் இல்லை என்றால் அவனுடைய சொந்த சொத்துக்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய உரிமை கடனிற்கு இருக்கு. In case the business assets are not sufficient to pay the debts. நிறுவன கடனை தீர்ப்பதற்கு போதுமான சொத்துக்கள் இல்லை என்றால் தன்னுடைய சொந்த சொத்துக்களை அவன் எடுத்துக்கொண்டா இது ஒரு மோசமான ஒரு தீமையான அன்லிமிட்டட். அடுத்தது lack of specialization. Since the business unit is small, வியாபார நிறுவனம் சிறியதாக இருப்பதால் and the financial resources are limited, நிதி வளம் குறைவாக இருக்கிறது. Experts in different fields cannot be employed to secure maximum advantages. To secure maximum advantages, அதிக அளவு லாபத்தை ஈட்டுவதற்கு அனுபவம் வாய்ந்த நபர்களை நம்முடைய நிறுவனத்தில் பணியமர்த்த முடிவது கிடையாது. ஏன்னா இங்கே என்ன இருக்கு? குறைவான முதல், குறைவான வளம். அப்ப நல்ல அனுபவம் வாய்ந்தவர்களை நம்முடைய கடையில பணியாளர்களால் நியமனம் செய்ய முடியாது. லாஸ்ட் ஒன், hasty decisions. hasty தவறான hasty தவறான குயிக்னஸ் இன் டெசிஷன் மேக்கிங். எந்த முடிவு எடுக்கணும் அவர் உடனடியாக எடுக்க முடியும், யாரால சொல்கிறாரு. அப்ப அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறான முடிவுகளாக நம்ம கூட இருக்கலாம், அவசர முடிவுகளாக கூட இருக்கலாம். நீங்க சொல்ற அது தீமைன்னு சொல்லலாம். hasty decision. Sole proprietor is more likely to take hasty decision as he need not consult anybody else. Sole proprietor is more likely to take hasty decision. தனியார் நீங்க தவறான முடிவை கூட எடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். எப்ப? as he need not consult anybody else. need not consult anybody else. ஒருத்தரையும் ஒரு ஆலோசனை பண்றது கிடையாது. அப்ப ஆலோசனை பண்ணாமல் இருப்பதால், ஆலோசனை பண்ணி தேவை இல்லாமல் இருப்பதால் அவசர முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழலும் அவருக்கு ஏற்படும். These are the disadvantages of sole trading. அப்ப இப்ப இந்த
Right? In the four videos, soul training considers what is soul trader, what are the characteristics, what are the advantages, what are the disadvantages. Thank you, students. We will meet next class.